ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் வரவேற்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ப்ரோ. ஸோ இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 3 நாள் வந்து பிரிச்சிருந்தாங்க. 9, 10, 11. ஸோ 3 நாளில் 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 9ஆம் தேதி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பேர் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளும் நிறைய பேருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதில் பாதி பேர் கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து மெயில்லையும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து பர்சனலாக வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேருங்க. அதனால தான் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட வென்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்துடலாம். எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா சாலையில் நந்தனம், சென்னை. ஸோ இதுதான் வந்து அட்ரஸ். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட பிடிஎஃப்பில் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிடிஎஃப்பில். ஸோ இந்த காலேஜ்க்குள்ளே நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஆடிட்டோரியம் ஹாலில் வச்சு சிவி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நந்தனம் மெட்ரோவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நந்தனம் மெட்ரோ இருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் மித்தபடி பஸ்ஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெட்ரோலையும் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணி வரலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் ட்ரெயினில் ஆஃப்கோர்ஸ் வருவீங்க. நீங்கள் வந்து மெட்ரோ வந்து மாறிக்கிறது நல்லதுங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆனோடனே கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம், ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து வாசலில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஸ்டாஃப்ஸ் வந்தாலும் கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஆடிட்டோரியம் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்கள் வந்து போய்க்கலாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ஸ்லாட்டு அந்த டைமிங் அப்படிங்கிறது 3 வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ காலைல ஒரு ஸ்லாட்டு, மதியானம் ஒரு ஸ்லாட்டு, ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்லாட்டு. ஸோ இந்த ஸ்லாட் டைமிங் படி வந்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சிலர். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்லாட் மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை வந்து சீக்கிரம் வந்து கூப்பிட்டுறாங்க. ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் வந்து முன்னாடியே போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்லாட் வந்து அந்த டைமிங் படி வந்து கூப்பிட்றதில்ல. அந்த 12 to 1:30 அப்படிங்கிற ஸ்லாட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து வெயிட் பண்ணணுங்க. நீங்கள் போனோடனே வந்து உங்களை எல்லாரையுமே வந்து வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஸ்லாட் 1 யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபார்ம் வந்து கொடுப்பாங்களாமா. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது ஃபார்ம் வந்து டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விஷயங்கள், அதுலேயும் கொஞ்சம் பேசிக் டீடைல்ஸும், அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் விஷயங்கள், அதே மாதிரி 10th 12th சர்டிஃபிகேட், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து வச்சுருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த ஆர்டர் பேஸ் அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க. சரி, நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து கையில் எடுத்து வச்சுக்கணுங்க. நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே, ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட 10th 12th டிகிரி, ஸோ அந்த மாதிரி ஆர்டராக சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கணுங்க. அது கூடவே ஒரு செட் ஜெராக்ஸும் வந்து தனியாக செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்து வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து அவங்க வந்து கூப்பிட்டு இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டு ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதாங்க விஷயம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து நேராக வீட்டுக்கு போயிடலாம். வேறு வந்து எந்த விஷயமே இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட எந்த டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட்ஸு, அதே மாதிரி வந்து எப்படி இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. மறுபடியும் எனக்கு பேசிக்ஸில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாகவும் வந்து 2 பேட்சாக பிரிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது எப்போ கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து தெரிஞ்சிருங்க. ஸோ என்ன ஷெடியூல் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கான இன்சார்ஜ் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பேங்கிங்லேருந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணலை. இன்றைக்கி போனாங்களா என்னன்னு தெரியல. மேபி அவங்கெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். அதாவது ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாம். நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் குரூப்லேயும். அதில் பேங்கிங் போகாதவங்க இருக்கலாம், எல்லாருமே எஸ்எஸ்சியாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் பேங்கிங்லேருந்து யாருமே இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ பேங்கிங்கோட லொக்கேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ்சிக்கு வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து கன்ஃபார்மாக ஆக்சுவலாக அது நான் பார்த்து சொல்கிறேன்.
ஸோ மேஜராக வந்து நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் வந்து என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட இல்லை ப்ரோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லை, அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது ஒரு 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 நீங்கள் வந்து ஆக்சுவலாக கால் பண்ணி நிறைய பேருக்கு நானே வந்து கேட்க சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நானே வந்து லாஸ்ட் டைம்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, நானே வந்து பர்சனலாக கால் பண்ணி கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்து சொன்னேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணல. என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நானும் செலக்ட் ஆகிருந்ததுனால நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு பர்சனலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இந்த டைம் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா, இல்லை உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அவங்களோட டைத்தையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்க வந்து அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதனாலேயே நம்ம வந்து என்ன அப்படின்னா, யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களே வந்து கால் பண்ணி, நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், பட் வந்து கிடைக்கல, என்ன பண்ணுறது, நான் வந்து வரலாமா நேரில், அதுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ அது பேசிக்கான ப்ரொசீஜர். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதோட ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து சைன் பண்ணாங்களான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். நேட்டிவிட்டிலாம் வந்து வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாஸ் ஆகிருக்கு, அடுத்து இவர் சைன் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், அப்ளை பண்ண ஒரு ப்ரூஃப், ஒரு ஷீட், நீங்கள் இசேவையில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ரிசிப்ட் தருவாங்க, இந்த ₹60 சம்திங் ஏதாவது பே பண்ணுவீங்கல்ல, அதோட ரிசிப்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் அதை வச்சு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி தர சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டைம் கிடைக்கல, ஸோ அதனால் நான் வந்து 2 நாள்லேயோ இல்லை வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், நேராக வந்து சப்மிட் பண்ணிடுறேன், கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நான் பண்ணிடுறேன், இல்லை நான் அட்லீஸ்ட் நான் மெயில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் லெட்டர் எழுதி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் வந்து பயப்பட வேணாம். சர்டிஃபிகேட் இல்லை, அதாவது மேஜராக டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, 10th 12th தப்பாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர, இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அது இல்லாதனால ஒரு பெரிய ஆக்ஷன்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபால்ஸாக எதுவுமே கிளைம் பண்ணலை. சப்போஸ் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ஃபால்ஸாக நீங்கள் பொய்யா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் அது ஒரு இஷ்யூ ஆகும். மத்தபடி நீங்கள் அப்ளை தான் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு வரதுக்கு லேட் ஆச்சு தான் இஷ்யூ. அதனால் நீங்கள் யாருமே பயப்பட வேணாம். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுட்டு கூட போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் கையில் வச்சுக்கோங்க எதுக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயிலு இல்லது உங்களுக்கு மெசேஜாக வந்து வருங்க, உங்களுக்கு அடுத்து எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து. அதே மாதிரி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20க்கு மேலே, இந்த மாதம் 20க்கு மேலே வந்து ஆகஸ்ட் 20 ப்ளஸ் ஒரு 2 நாள் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 20லேருந்து 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கேட்ட எல்லாருக்கிட்டையுமே இதாங்க சொன்னாங்க. இன்றைக்கி நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன், எல்லாருமே இந்த 20க்கு மேலே தான் கிளாஸஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க விஷயம். அதே மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லொக்கேஷன் வந்து சென்னையில் தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலேஜில் தான் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்எஸ்சி அண்டு ரயில்வேஸ்க்காக மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பேங்கிங்க்கு வந்து இன்னும் வந்து என்கிட்ட யாருமே காண்டாக்ட் பண்ணி சொல்லலைங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் உங்கள் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். அது வந்து நிறைய பேர் வந்து அடுத்து போகிறவங்க, நாளைக்கு இல்லை நடக்க வச்சு போகிறவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான் விஷயங்க. ஓகேங்க, எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இப்போவே ஒரு செட்டை எடுத்து வச்சுருங்க நாளைக்கு போகிறவங்க. அதே மாதிரி உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவுமே வந்து பேனிக் ஆகாமல், நான் வந்து சப்மிட் பண்ணுறேன், நான் வந்து எடுத்துகிட்டு வரல, நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து சொல்லுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்கங்க. ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். பார்க்கலாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை இன்றைக்கி போயிட்டு வந்தவங்க யாராச்சும் பார்த்தா கூட அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.